இன்னும் சில மணித்தியாலங்களில் ஆரம்பிக்கப்படவுள்ள புனித அந்தோணியாரின் திருச்சுரூப பவனிக்கு முன்னர் வழிபாட்டினை மேற்கொள்ள பக்தர்கள் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தில் நிறைந்துள்ளனர். ஜூன் 13 புனித அந்தோணியாரை நினைவுகூரும் இத்தினத்தில் அவர் தமது வாழ்விற்கு புதுமை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் ஆசீர்வாதத்தை பெற பல இன பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். මෙතන ඇත්තටම කතෝලික සිද්ධස්ථානයක් වුණාට කොළඹ කොච්චිකඩේ සාන්ත අන්තෝනි මුනිදුරුගේ සිද්ධස්ථානය මා දකිනවා මෙහි පැමිණෙන සදහවත් ජනතාව අති බහුතරයක් කතෝලිකයන් ඒ වගේම බෞද්ධ ඉස්ලාම් හින්දු භක්තිකයන් ආදී වශයෙන්ුත් කිසිම ජාති ආගම් කුල ભેදයකින් තොරව සුදු අන්තෝනි මුනිදුන්ගේ සරණය හොයාගෙන එනවා. 400 வருடங்கள் பழமை வாய்ந்த கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயம் 1828 ஆண்டு புனர் நிர்மாணிக்கப்பட்டது. வருடந்தோறும் ஜூன் 5 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 9 நாட்கள் இடம்பெறும் இந்நிகழ்வுகள் ஜூன் 13 திருச்சுரூபம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டதன் பின் நடைபெறும் விசேட திருப்பலியுடன் நிறைவு பெறுகின்றன. பிற்பகல் 5:30 மணியளவில் ஆரம்பமாகின்ற புனித அந்தோணியாரின் திருச்சுரூப பவனியின் போது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வீதியின் இருமருங்கிலும் மக்கள் காத்திருக்கின்றனர். அந்தோணியாரின் இந்த திருவிழாவானது இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களினாலே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த அந்தோணியார் செய்கின்ற பல கோடி புதுமைகளை கண்டு இந்த மக்கள் இந்த அந்தோணியாரின் வழியாக பெற்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். இதற்காகத்தான் இவர்கள் இங்கே கூடியிருக்கிறார். அவருக்கு நன்றி கூறுதனமாக நன்றி கூறுவதற்காகவும் බෞද්ධ ආගමේ අය හින්දු ආගමේ හැම ආගම අයකටම සුදු අන්තෝනි මුදිය පිහිට වෙනවා. ඒ මිනිස්සු ඒ හින්දා තමයි මිනිස්සු ආගම් ભેදයක් නැතුව මෙතනට ඇවිල්ලා යන්නේ. எல்லாம் இடத்தாலையும் வராங்க. ஒரு நாட்டு சைட்லேருந்து வராங்க. யாழ்ப்பாணம், மன்னாரம் எல்லாம் தூரம் சைட்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு தான் போகிறாங்க. எங்களை தங்குறதுக்கு வசதி இருக்குது. பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் இருக்குது. சாப்பாடு எல்லாம் 3 நேரம் கொடுக்குறாங்க. எல்லாம் வசதியும் இருக்குது. இங்கே எல்லாம் ஒரு ஒத்துமையாக எல்லாம் சேர்ந்து வியாபாரம் செய்யறதுக்கும் மற்ற ஆட்கள் எல்லாம் இந்த ஒத்துமையாக இருந்து இந்த திருவிழா நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் இருக்குது. எல்லா இன மக்களும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஒன்று கூடு இனப்பிரிவு இல்லாமல் இதை வந்து நாங்கள் அப்படி செய்யும்போது எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் வருது. තාම ඇති කරන්න අනිවාර්යයෙන්ම අපේ ජේසුස් සුදු අන්තෝනි මුදිය පිහිට වෙලා තියෙනවා මිනිස්සුන්ට. අපි හැමෝටම සාමයෙන් ඉන්නට බියක් නැතුව හැම ආගමකටම උදව් කරලා තියෙනවා. ஆலய வீதியில் திருச்சுரூபம் வலம் வந்ததை தொடர்ந்து ஆயரின் தலைமையில் விசேட திருப்பலி நிறைவேற்றப்பட்டு ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்வுடன் ஆராதனைகள் நிறைவு பெற்றன. வாழ்வின் துயரங்கள் நீங்கி அமைதியும் சௌபாக்கியமும் நாட்டில் மலர ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதே இங்கு கூடியுள்ள சகல இன மக்களதும் எதிர்பார்ப்பாகும்.